வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 4th சம் பார்க்க போறோம் MCQsல. If there are 1024 relations from a set A which is equal to 1, 2, 3, 4, 5 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. to a set B. ஓகேவா? ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் என்னன்னா 1024 ரிலேஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் the number of elements in B எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல புக்ல பேஜ் நம்பர் 9ல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. if number of elements ஏவை வந்து நான் Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணி number of elements in Bயை வந்து நான் Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? PQ நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் number of elements-அ. அப்போ total number of relations that exist from A to B. ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? from a set A to a set Bன்னு கொடுத்துருக்காங்க. from a set A to a set B. ஓகேவா? அதுல ஏவோட எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2 the whole power PQ. ஓகேவா? 2ஓட பவர்ல PQ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல PQ மேல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஃபார்முலால கொண்டு வந்து நம்ம எழுதலாமா? ஸோ n ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Pன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஆல்ரெடி ஏவோட எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4, 5 5 எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? பட் n ஆஃப் பியோட எலமெண்ட் பியை பத்தி இங்க கொஸ்டின்ல ஒண்ணுமே கொடுக்கல. ஸோ நான் ஆஸ் இட் இஸ் கியூன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸோட வேல்யூ வந்து 2 பவர் PQன்றது ஃபார்முலா அப்படின்னா எனக்கு இங்க ஆன்சர் என்ன? there are 1024 ரிலேஷன்ஸ் from A to B. அப்போ 1024ன்ற ஆன்சர் எனக்கு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ 2 பவர் எனக்கு வந்து என்னோட 5 தான் வந்து P. ஏன்னா n ஆஃப் ஏவை வந்து நான் Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன்னா. ஓகே, ஸோ அந்த Pயோட வேல்யூ வந்து 5. அடுத்து Qவோட வேல்யூ எனக்கு தெரியாது. which is equal to 1024. ஓகேவா? இப்போ இந்த 1024 நான் பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? ஸோ பேஸ் 2க்கு நான் இங்கே பேஸ் 2 இருக்கனால இதையும் நான் பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ணாதான் நான் Q வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பேசஸ் ஈக்குவலாக இருந்தால் அதை கேன்சல் பண்ணிட்டு மேலே இருக்க பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணிடலாம்ல. ஸோ இப்போ நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம்ல பேஸ் 2ஆலே கொண்டு போகிறப்ப எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்கு. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 2 பவர் 10 1024க்கு. அப்போ இங்கே 2 பவர் 5 Qன்னு வருமா? ஸோ எனக்கு பேசஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். மேலே இருக்க பவர்ஸை மட்டும் நான் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி வரும் எனக்கு. ஸோ வித் Q which is equal to 10 divided by 5 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. ஸோ Q which is equal to 2 தான் எனக்கு ஆன்சர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? Q அப்படின்னா என்னது? n ஆஃப் பியோட வேல்யூ எனக்கு 2ன்னு அர்த்தமா? ஸோ n ஆஃப் பியை தான் வந்து நான் Qன்னு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த Qவோட வேல்யூ எனக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? the number of elements in B வந்து எனக்கு 2. ஆப்ஷன் B தான் என்னோட ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.